கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைப் போலவே இந்த முறை அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் பெரியசாமி வெற்றி பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் பெரியசாமி மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சின்னாளப்பட்டி பூஞ்சோலை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பெரியசாமி வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். இந்த சாதனையை பெரியசாமியே முறியடிக்க வேண்டும் என தெரிவித்த கனிமொழி, ஆத்தூர் தொகுதிக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தவர் பெரியசாமி எனவும் கூறினார். போன முறையை விட இந்த வெற்றி உங்களுடைய ரெக்கார்டை நீங்களே உடைச்சிருவீங்களான்னு கேட்டாங்க. அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பதில் சொன்னார். நான் மைக்க வாங்கி சொன்னேன், அவருடைய ரெக்கார்டை அவர் தான் உடைக்க முடியும், நிச்சயமா உடைப்பாரு. அதனால ஒரு நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலே இன்று அணிகளிலே இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேர் சொல்லுவாங்க, நான் வேற கட்சியில் இருக்கேன், ஓட்டும் வேற கட்சிக்கு தான் போட போறேன், ஆனா யார் வெற்றி பெறுவார் என்றால் இந்த தொகுதியிலே எப்பொழுதுமே அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தொகுதியை மிகச் சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அண்ணன் அவர்கள்.